இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவ சத்தத்தை கேள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். ஆதாமும் ஏவாளும் பகலிலே குளிர்ச்சியான நேரத்திலே கர்த்தருடைய தேவ ஆவியானவர் தோட்டத்திலே உலாவிக் கொண்டிருக்கிற தேவ சத்தத்தை கேட்டார்கள். கர்த்தர் காயினிடம் கேட்கிறார், உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? அவருடைய சத்தம் கேட்கிறது, அவன் இரத்தத்தின் சத்தம் கேட்கிறது என்று கேட்கிறார். இன்னும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேதத்தின்படி அநேக இடங்களிலே பேசுகிறார். ஆகாரோடு பேசுகிறார், பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். வேதத்தில் யாக்கோபு அவன் தந்தை ஏசா சொல்கிறார், சத்தம் யாக்கோபுடையதாக இருக்கிறது, கைகளோ தடவி பார்க்கலாம், கைகளோ ஏசாவின் கைகளாக இருக்கிறது. இப்போ தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் சொன்னால், வாய்ஸ் நாய்ஸ் ரெண்டு சொல்லலாம். வாய்ஸ் வேற, நாய்ஸ் வேற. அதே போல சத்தம் வேறு, தேவ சத்தம் வேறு. தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் உலக சத்தத்தை குறைக்க வேண்டும், இன்னும் தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். இன்றைக்கும் ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கலாம். அவருடைய பெயர் அர்த்தம் என்றால் தேவனால் கேட்கப்பட்டவன். அவனுடைய சிறு வயதிலேயே அவன் பொருத்தனையோடு ஊழியத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு தேவ மனிதன். 4 முறை ஆண்டவர் அவனோடு பேசி அவன் பெயரை குறிப்பிட்டு சொல்லி ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். இந்த மனிதன் வேறு யாரும் இல்லை, சாமுவேல் தான். நம்ம எல்லாம் தெரிந்த ஒரு பகுதி தான். குட்டி சாமுவேல், அவனோடு ஆண்டவர் பேசினார். அப்போ ஏலியிடம் அவனுக்கு தெரியல, ஆண்டவர் பேசின சத்தம் அவனுக்கு தெரியல. அப்போ ஏலியிடம் போய் கேட்கிறார். இப்போ ஏலி சொல்கிறார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்க. நம்மளுடைய வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம்? இதை மாத்திரம் சொல்லிவிடுகிறோம் நம்ம பிள்ளைகளுக்கு, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். இதோட முடிந்து விடவில்லை இந்த சாமுவேலுடைய ஊழியம். அதற்கு அப்புறம் அவன் என்ன செய்கிறான்? நாம் அதை நன்றாக அறிந்து கொள்ளும். தேவன் அவனோடு பேசுகிறார், அவனுடைய சத்தத்தை கேட்கிறார், அவர் சித்தத்தை செய்கிறார். 1 சாமுவேல் 3:19 சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோட கூட இருந்தார், அவன் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. அவன் சொல்கிற, ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை கூட தரையிலே விழவில்லை. அப்படி நடந்தது. 1 சாமுவேல் 3:20 சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி என்று அவன் சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் அப்படின்ட்டு தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் உள்ள அத்தனை பேரும் பார்க்குறாங்க, அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. அண்ணனுடைய குமாரன் பிள்ளை தானே, அவன் பொருத்தனையோடு சிறு வயதிலே ஆலயத்தை கொண்டு விட்டான் அண்ணன். அந்த பிள்ளை தீர்க்க தரிசனம் சொல்கிறதே என்று வேடிக்கை பார்க்கிறார்கள். 1 சாமுவேல் 3:21 கர்த்தர் பின்னும் சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். அந்த சிறு வயதிலே ஆண்டவர் பேசினது மட்டுமல்லாது அவனை தனக்கு வெளிப்படுத்துகிறார். நான் பேசுகிற கர்த்தர் நான் தான் என்பதை வெளிப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அவன் தரிசிக்கிறான். அவனுக்கு தெரியும், ஏலிக்கு நன்றாக தெரிகிறது. இப்போது அவனை அழைத்து கேட்கிறான். அவன் கேட்கிற சொல்றான், ஏலியிடம் பல முறை சொல்கிறான். ஆனால் அந்த பிள்ளைகள் பேலியாளின் பிள்ளைகளாக விட்டார்கள். அவர்களை அழித்து விட ஆண்டவர் முடிவு செய்வதை அந்த ஏலி அந்த சாமுவேலோடு கேட்டு தெரிந்து கொள்கிறான்.
அவன் சொன்னது போல நடந்தது. ஆண்டவருடைய சத்தத்தை செய்து சித்தம் செய்கிற மனிதன் இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாத்துக்கும் ஒரு நியாயாதிபதியா இருக்கிறான் சாமுவேல். இப்போ சாமுவேலிடம் மக்கள் வந்து கதறுகிறார்கள், எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ராஜா வேண்டும். இப்போது சாமுவேல் ஆண்டவரோடு பேசுகிறார். ஆண்டவர் சொல்ல ஒரு மனிதனை காட்டுகிறார், அவனுடைய தன்மைகள் எல்லாம் சொல்லி சவுலை தெரிந்தெடுக்கிறார் கர்த்தர். இப்போது சவுல் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார். அவன் நன்றாக ஆண்டவருடைய பணி ராஜாவாக ஊழியன் அவன் செய்து கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு தவறு செய்கிறான். அவன் தனக்கே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காதபடி சாமுவேலோடு பேசாமல் ஒரு பலிபீடத்தை கட்டி அதை பலி செலுத்துகிறான். அது மாத்திரமல்ல, அவன் அமேலிக்கியரோடு செய்த யுத்தத்துல அந்த ராஜாவை தப்புவித்து அந்த ராஜாவை விட்டு விடுகிறான். இதனால் கோபமடைந்த கர்த்தர் அவன் ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு அகற்றுகிறான். இப்போது சாமுவேலுக்கு குழப்பம், போராட்டம், அவனுக்கு துக்கம். ஆண்டவரே, நான் உங்ககிட்ட கேட்ட அந்த ராஜா, உங்ககிட்ட கேட்டு தெரிந்தெடுத்த ராஜா, அந்த ராஜ்ய பாரத்தை விட்டுட்டீங்களேன்னு துக்கத்தோடு இருக்கிறான். இப்போது கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம் சாமுவேலோடு பேசுகிறது. சாமி சொன்ன, உன் தைல கும்பையும் உன் தைல கொம்ப குப்பியை எடுத்து எண்ணெய் நிரப்பி அங்கே போ என்று சொல்கிறான். ஈசாயின் மகனை நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்கிறான். இப்போது சாமுவேல் செல்கிறான். சாமுவேல் போய் ஈசாயின் மகனை பலியிட செல்லும்படி அங்கே செல்கிறான். ஈசாயிட சொல்கிறான், உன் பிள்ளைகளை அத்தனை பேரும் கொண்டு நிப்பாட்டிடு. இப்போ ஏசா இந்த சாமுவேல் ஈசாயின் இடத்துல போறான். அவனுக்கு நோக்கம் தெரியாது. ஆண்டவர் சொல்றாரு, ஈசாயின் மகனை ஒருவனை நான் தெரிந்து கொண்டேன். இப்போ எல்லாரும் வந்து இருக்காங்க. ஈசாயின் மகன்கள் அந்த 1 நாளாகமம் 2:13 1 சாமுவேல் 16:9 போடப்பட்டிருக்குது. எலியாப், அபினதாப், சிம்மா, நெதனெயேல், ரதாயி, ஒத்சேம், தாவீது. இப்போ எல்லாரும் வந்து இருக்காங்க. இப்போது ஈசாயின் பிள்ளைகள் ஒவ்வொன்றாக வருகிறார்கள். இப்போ சாமுவேல் முடிவு பண்ணியாச்சு. அபினதாப் வந்த உடனே சொல்றாரு, இவனை பார்த்துட்டு எஸ் இவன் தான் ராஜாவுக்கு தகுதியானவன் என்று சொல்லி முடித்த மாத்திரத்தில் ஆண்டவர் சொல்கிறான், இவன் முகத்தை பார்க்காதே இருதயத்தை பார்க்கிறவனார். மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லிவிட்டார். இப்போது வரிசையாக அபினதாப் வருகிறார், சம்மா வருகிறார். இப்படி வரிசையாக போடும்போது ஆண்டவர் சொல்றார், இவர்களில் ஒருவரையும் நான் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லி. இப்போது சாமுவேலுக்கு ஒரே குழப்பம். ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு வருகிறான், ஈசாயின் பிள்ளைகளில் ஒருவனை நான் தெரிந்து. அப்போ கேட்குறான் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா கேட்கும்போது சொல்கிறா, இளையவன் ஒருவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். இப்போ அவனை கூட்டி கொண்டு வரான். அவன் சிவந்த மேனி அழகா இருக்கான், சுரமண்டலத்தை வாசித்து கொண்டு. இப்போது அவன் தைல குப்பியை திறந்து ஒரு சகோதரர்கள் மத்தியிலே இந்த தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான். எவ்வளவு பெரிய மேன்மை! நம் தேவன் நம்மோடு பேசுகிறவர், வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். நம் சத்தம் அவருக்கு தொனித்து கொண்டிருக்கிறது. அவர் சத்தத்தை நாம் கேட்கிறோமா? இந்த சாமுவேல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டான், சித்தம் செய்கிறான். அவனுக்கு இஸ்ரவேலருக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி தருகிறான். ஒருவேளை நாமும் கூட ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமா இருக்கிறோமா? அதற்கு ஒன்னே ஒன்று செய்யணும், உலக சத்தத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் உட்கார்ந்து பாருங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களோடு பேச வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சத்தத்தை கேட்போம். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலையும் கூட எங்களோடு பேசியிருக்கீங்க. சாமுவேலோடு பேசி, அவனோடு பேசி சத்தத்தை, ஆண்டவர் தேவ சத்தத்தை கேட்டு ஒரு சித்தத்தை செய்து ராஜாவை அபிஷேகிற ஒரு வல்லமை அவனுக்கு கொடுத்தது போல எங்களோடு நீங்கள் பேச முடிய சத்தத்தை கேட்டு உமக்கென்று வாழ நீங்கள் கிருபை தாங்க. உடைய சமூகத்தில் நான் வைக்கிறேன், தாழ்த்துக்கிற உண்மையாக்கிறேன். மீப்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன், ஆமேன்.